ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் 18ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்க தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமா முஸ்தஃபா அவர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்க தலைவராக சீமா முஸ்தஃபா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸ்லீநெக்ஸ் 20 என்ற கடற்படை கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது அப்படின்னா, இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே நடைபெற்றது. ஓகேங்களா, ஸ்லீநெக்ஸ் 20 அப்படிங்கிற கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே நடைபெற்றுச்சு. அக்டோபர் 19லேருந்து 21 வரைக்கும் இந்த கடற்பயிற்சி நடந்துச்சு. எலி தொல்லை அதிகமுள்ள நகரங்கள் பட்டியலில் சிகாகோ தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா, எலி தொல்லை அதிகமுள்ள நகரங்கள் பட்டியலில் சிகாகோ தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடத்தில் இருக்குது. சர்வதேச பட்னி குறியீடு அந்த பட்டியலில் இந்தியா 94வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, சர்வதேச பட்னி குறியீடு பட்டியலில் இந்தியா 94வது இடத்துல இருக்குது. இந்திய மருத்துவ சங்கத்தின் தேசிய துணைத் தலைவராக டாக்டர் சிஎன் ராஜா அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்கார். ஓகேங்களா, இந்திய மருத்துவ சங்கத்தின் தேசிய துணைத் தலைவராக சிஎன் ராஜா அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்கார். செயலராக டாக்டர் அன்பரசு நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, செயலராக டாக்டர் அன்பரசு நியமிக்கப்பட்டிருக்கார். இவங்க இருவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இங்கிலாந்தின் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடின்பரோ சார்பில் கௌரவ பட்டம் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இங்கிலாந்தோட ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடின்பரோ அப்படிங்கிற அந்த பட்டம் அப்படிங்கிறது டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்காங்க. அடுத்து பாருங்கள், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆண்ட்ரே ரூபலேவ் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் ஆகியிருக்காரு. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆண்ட்ரே ரூபலே அப்படிங்கிற ஒரு சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவர் ரஷ்யாவை சேர்ந்தவர். வங்கதேசத்தில் நடைபெற்ற ஷேக் ரசல் சர்வதேச ஏர் ரைஃபிள் சுடும் போட்டியில் இந்திய வீராங்கனை இளவேனில் வாலறிவன் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா, வங்கதேசத்தில் நடைபெற்ற ஷேக் ரசல் சர்வதேச ஏர் ரைஃபிள் சுடும் போட்டியில் இந்திய வீராங்கனை இளவேனில் வாலறிவன் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு, முதலிடத்தில் அமெரிக்கா, 2வது இடத்துல சீனா இருக்குது, 3வது இடத்துல ஜப்பான் இருக்குது. ஓகேங்களா, இந்திய விமானப்படையின் முதல் பெண் அதிகாரி யார்? இந்திய விமான படையோட முதல் பெண் அதிகாரி விஜயலட்சுமி. அவங்க சமீபத்தில் காலமாயிட்டாங்க. ஸோ 96 வயதில் காலமானாங்க. ஹைட்ரஜன் கலந்த சிஎன்ஜி எரிவாயு அரசு பேருந்துகளில் பயன்படுத்தும் சோதனை திட்டத்தை தில்லி அரசு தொடங்கியிருக்காங்க. ஹைட்ரஜன் கலந்த சிஎன்ஜி எரிவாயு அரசு பேருந்துகளில் பயன்படுத்தும் சோதனை திட்டத்தை தில்லி அரசு தொடங்கி வச்சுருக்காங்க. ஹைட்ரஜன் இயற்கை வாகன எரிவாயு உற்பத்தி நிலையத்தை ராஜ்காட்டில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தில்லி போக்குவரத்து துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட் ஆகிய 2 பேரும் சேர்ந்து திறந்து வச்சுருக்காங்க. ஐஎன்எஸ் கவராட்டி நவீன போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஐஎன்எஸ் அதாவது நீர்மூழ்கி கப்பல்களை தேடி அழிக்கிற ஐஎன்எஸ் கவராட்சி அப்படிங்கிற நவீன போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 4. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இணைக்கப்பட்டுச்சு. சமீபத்தில் ஐஎன்எஸ் கவராட்டி அப்படிங்கிறது இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஐஎன்எஸ் கமோர்ச்சா அப்படிங்கிற கப்பல் 2014ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது. ஐஎன்எஸ் காட்மாட் அப்படிங்கிறது 2016லையும், ஐஎன்எஸ் கில்டான் அப்படிங்கிறது 2017லையும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு. நாட்டிலேயே முதல் முறையாக காதி துணியால் செய்யப்பட்ட காலணியை காதி மற்றும் ஊரக தொழில் நிறுவனங்கள் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. KVIC அப்படின்னு சொல்லுவாங்க. அக்காலணிகளை மத்திய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி காட்சி வழியாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆசிய பசிபிக் சிறப்பு விருது டாக்டர் AN சந்திரசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆசிய பசிபிக் சிறப்பு விருது டாக்டர் AN சந்திரசேகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 24 அப்படிங்கிறது உலக இளம்பிள்ளை வாத தினம். அக்டோபர் 24 உலக இளம்பிள்ளை வாத தினம். அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் தினம். மொபைல் இணையதள வேகத்தில் சர்வதேச அளவில் இந்தியா 131வது இடத்துல இருக்குது. மொபைல் இணையதள வேகத்தில் சர்வதேச அளவில் இந்தியா 131வது இடத்துல இருக்குது. உத்தரகாண்ட் முதல்வர் திரிவேந்திர சிங் ராவத் அவர்கள் ஒருங்கிணைந்த மாதிரி வேளாண் கிராம திட்டத்தை அவருடைய மாநிலத்தில் நபார்டு அந்த வங்கியோட இணைந்து திறந்து வச்சுருக்காரு. ஓகேங்களா, உத்தரகாண்ட் மாநில முதல்வர் திரிவேந்திர சிங் ராவத் அவர்கள் ஒருங்கிணைந்த மாதிரி வேளாண் கிராம திட்டத்தை நபார்டுடன் இணைந்து திறந்து வச்சுருக்காரு. ஸோ
அதோட பேர் என்னன்னா ஏகிகிரித் ஆதாஷ் கிருஷி கிராம யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். லெபனான் பிரதமராக சாத் அல் ஹரி அப்படிங்கிறவங்க நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. லெபனான் பிரதமராக சாத் அல் ஹரிரி அப்படிங்கிறவங்க நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. போர்ச்சுகல் கிராண்ட் ஃப்ரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காரு ஹாமில்டன் அவர்கள். பிரிட்டன் வீரர் அவர். சிக்கிமின் கிழக்கு தேசிய நெடுஞ்சாலை 310 தொடக்கத்தில் இருந்து 19.350 கிலோமீட்டர் வரை 19.85 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ள மாற்று சீரமைப்பு சாலையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. பூட்டானில் இந்தியா கட்டமைத்த மங் தேச்சு நீர்மின் திட்டத்திற்கு பிரிட்டனின் மதிப்புமிகு விருது வந்து கிடைச்சிருக்கு. இந்தியா பூட்டானில் கட்டிய மங் தேச்சு நீர்மின் திட்டத்திற்கு புருனல் மெடல் 2020 வழங்கி இங்கிலாந்து பெருமைப்படுத்தியிருக்கு. மதுரையில் அமையும் எய்ட்ஸ் மருத்துவமனைக்கு தலைவராக VM கடோச் அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. மதுரையில் அமைய இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தலைவராக VM கடோச் அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. நாட்டிலேயே அதிக மது மருந்தும் பெண்கள் பட்டியலில் அசாம் மாநில பெண்கள் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. உலகின் மிகவும் பெரிய பவளப்பாறை திட்டுகள் குறித்து அமெரிக்க ஆஸ்திரேலிய ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தனர். அதில் ஆஸ்திரேலியாவில் டாஸ்மேனியா தீவுக்கு அருகே உள்ள கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிற பவளப்பாறை தான் உலகத்திலே பெருசு, ஈஃபில் டவரோட பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 29 அப்படிங்கிறது உலக பக்கவாத தினம். அக்டோபர் 29 உலக பக்கவாத தினம். பசுமை தில்லி மொபைல் செயலியை தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வச்சிருக்காரு. பசுமை தில்லி மொபைல் செயலியை தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வச்சிருக்காரு. 4 நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கும் 24வது மலபார் கடற்படை பயிற்சி நவம்பர் 3ஆம் தேதி முதல் தொடங்க இருக்குது. ஓகேங்களா, 4 நாடுகள் கடற்படை பங்கேற்கும் 24வது மலபார் கடற்படை பயிற்சி நவம்பர் 3ஆம் தேதி தொடங்க இருக்குது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகள் வந்து பங்கேற்க போகிறாங்க. வங்காள விரிகுடாவில் நடக்க போகுது. குஜராத்தில் ஆரோக்கிய வனத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்காரு. குஜராத்தில் ஆரோக்கிய வனத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காரு. இந்திய ராணுவத்தில் தகவல் பரிமாற்றத்துக்காக சாய் அப்படிங்கிற புதிய செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய ராணுவத்தில் தகவல் பரிமாற்றத்திற்காக சாய் அப்படிங்கிற புதிய செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நியூசிலாந்து பிரதமராக ஜெசிந்தா ஆர்டன் அவர்கள் மீண்டும் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. நியூசிலாந்து பிரதமராக ஜெசிந்தா ஆர்டன் அப்படிங்கிறவங்க மீண்டும் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. அக்டோபர் 17 உலக வறுமை ஒழிப்பு தினம். அக்டோபர் 17 உலக வறுமை ஒழிப்பு தினம். சிவகங்கை மாவட்டம் ஓக்கூர் பகுதியில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான சங்க காலத்தோடு தொடர்புடைய பெருங்கற்கால கல்வெட்டங்களை தொல்லியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் பகுதியில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான சங்க காலத்தோடு தொடர்புடைய பெருங்கற்கால கல்வெட்டங்களை தொல்லியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய மருத்துவ சங்கத்தின் தேசிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் JA ஜெயலால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்திய மருத்துவ சங்கத்தின் தேசிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் JA ஜெயலால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதோட அக்டோபர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கொடுக்க ட்ரை பண்ணுறோம், அல்லது 2 தினங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஸோ புதிய பரிமாணத்தில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம பிடிச்சிருந்தா வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதற்குண்டான காரணத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.